உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாடகை வீட்டுக்கு மீண்டும் பெயிண்ட் முன்பயணத்தில் பிடித்தம் செய்ய உரிமையாளருக்கு அதிகாரம் இருக்கா? டெல்லி ஐகோர்ட் சொன்னது என்ன? வாடகை வீட்டில் வசித்துவிட்டு வெளியேறும்போது பாதுகாப்பு வைப்புத் தொகை திரும்பப் பெறுவதில் பலருக்கும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சுவர்களுக்கு மீண்டும் பெயிண்ட் அடிக்க வேண்டும், வீட்டை புதுப்பிக்க வேண்டும், சிறிய பழுதுகளை சரி செய்ய வேண்டும். சட்டப்படி வீட்டில் இயல்பாக ஏற்படும் தேய்மானம் என்பது வாடகை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. சுவர்களில் சிறிய கரைகள், காலப்போக்கில் பெயிண்ட் மங்குதல், தரையில் சாதாரண பயன்பாட்டால் ஏற்படும் சிறிய சிராய்ப்புகள், கதவுகள் மற்றும் ஜன்னல்களில் இயல்பான கருப்புகள் போன்றவை அனைத்தும் தேய்மானம் என்ற பிரிவில் அடங்கும். இத்தகைய பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகளுக்கான செலவை பொதுவாக வீட்டு உரிமையாளரே ஏற்க வேண்டும். அந்த செலவை வாடகைதாரரின் பாதுகாப்பு வைப்புத் தொகையிலிருந்து கழிக்க முடியாது என்று நீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றம் வீட்டு உரிமையாளர்களின் கோரிக்கையை முழுமையாக ஏற்கவில்லை. அதே நேரத்தில் அதை முழுவதுமாக நிராகரிக்கவும் இல்லை. நீதிமன்றம் மிக தெளிவாக வெள்ளையடித்தல், பெயிண்ட் அடித்தல் போன்ற வழக்கமான பராமரிப்பு பணிகள் இயல்பான தேய்மானத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றுக்கான செலவை நில உரிமையாளரை ஏற்க வேண்டும். அதை வாடகைதாரர் மீது சுமத்த முடியாது என்று தெரிவித்துள்ளது. அதாவது வாடகைதாரர் வீட்டில் வழக்கமாக வசித்தால் ஏற்படும் சிதைவுகளுக்காக அவரிடம் கூடுதல் பணம் வசூலிக்க முடியாது என்பது இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சமாக உள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் வாடகை வீடுகளில் வசிக்கும் லட்சக்கணக்கான வாடகைதாரர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் முக்கியமான சட்ட வழிகாட்டுதலாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு வைப்புத் தொகை காரணமின்றி பிடித்தம் செய்ய முடியாது என்பதையும், அதே நேரத்தில் உண்மையான சேதத்தை ஏற்படுத்திய வாடகைதாரர் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதையும் இந்த தீர்ப்பு சமநிலையுடன் வலியுறுத்தி வருகிறது.